रुद्राय ॐ नमो भगवते रुद्राय ॐ नमो भगवते रुद्राय। मातृदेवो भव, पितृदेवो भव, ஆச்சாரிய தேவோ பவ, அஸ்மத் குருப்யோ நமக. வணக்கம். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் ஒன்று பார்க்க போகிறோம். இது மருத்துவ ஜோதிடம். ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று, எல்லாமே படிக்கிறாங்க. அதாவது பாஸ்டில் இது நடந்திருக்கும், இப்போ இது நடக்குது, ஃப்யூச்சரில் இது நடக்குது, இதெல்லாம் சொல்லலாம். இந்த பீரியடு ரொம்ப ஹார்டாக இருக்கும், இந்த பீரியடு கொஞ்சம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், இது எல்லாத்தையும் சொல்லலாம். இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒன்று, ஒருத்தருக்கு என்ன வியாதி இருக்கும், எப்போ வரும், அந்த தொந்தரவு எப்போ ஜாஸ்தி ஆகும், எப்போ சரியாகும், அது சர்ஜரி வரைக்கும் போகுமா, மெடிசன்லேயே சரி பண்ணிடலாமா, அலோபதி மெடிசனா இல்லை ஆயுர்வேதிக்கா, எந்த ட்ரீட்மெண்ட்டு சரியாக இருக்கும், அலோபதி போனால் சரியாகுமா இல்லை அலர்ஜி ஆகுமா, இது எல்லாத்தையுமே படிக்கிறது தான் மருத்துவ ஜோதிடம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. இந்த ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாதவங்க கூட அவங்க ஜாதகத்தை வாங்கி இந்த பீரியடில் உனக்கு இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கும், இந்த உடல் ரீதியாக ஹெல்த் ரிலேட்டடாக இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கும், இந்த பீரியடில் இது சரியாக இருந்திருக்கும், இது எல்லாத்தையுமே நம்ம சொல்லும்போது நம்பிக்கையே இல்லாதவங்களுக்கு கூட அஸ்ட்ராலஜியில் இன்ட்ரெஸ்ட் வரும். அதுதான் அந்த மருத்துவ ஜோதிடம்ங்கிறது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் நான் மருத்துவ ஜோதிடம் படிக்கிறேன், நிறைய பேர் அட்ராக்ட் ஆகி உள்ளே வர்றதே அந்த மருத்துவ ஜோதிடத்தில் தான். நான் துல்லியமாக சொல்லலாம், அது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதில் ஒன்று என்னென்னா, ஒரு கிரகம் வியாதியை கொடுக்குது, ஒரு நட்சத்திரம் வியாதியை கொடுக்குது, ஒரு ராசி வியாதியை கொடுக்குது. இது இவ்வளோத்தையும் படிச்சுட்டு யாருக்கு என்ன வியாதின்னு எப்படி சொல்கிறது? ஏன்னா சில குரூப்பில் பார்த்தா ஒரு சார்ட்டு போட்டு இவருக்கு என்ன வியாதின்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கிற எல்லா வியாதியும் எழுதி இதில் ஏதாவது ஒன்று அப்படின்றாங்க. இந்த மாதிரி ரேண்டமாலாம் சொல்லக்கூடாது. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். இவருக்கு இந்த பீரியடில் இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கும். அதிகபட்சம் நீங்கள் 2 இல்லாட்டி 3 சாய்ஸ் கொடுக்கலாம், அவ்வளோதான். அந்த 3மே ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்காக ஒரே ஏரியாவை குறிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் எனக்கு ரொம்ப ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் கொஞ்சம் நிறைய பார்த்ததில் நான் சொல்கிறேன். நான் இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கூட ஒருத்தங்க வந்திருந்தாங்க அப்ராட்லேருந்து. அவங்ககிட்ட பேசும்போது நான் அவருக்கு தைராய்டு இஷ்யூ இருக்கான்னு கேட்டேன், இல்லைன்ட்டார். அப்புறம் காலர் சைடு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இந்த செர்விக்கல் சைடு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு இல்லைன்ட்டார். விட்டுட்டு மீதி விஷயங்களை பேசினோம். திடீர்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, இஎன்டி ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டேன். அதுக்கு தான் வந்திருக்கேன், அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் அப்போலோவில் அப்படின்னாரு அவர். அநேகமாக இது அவர் கூட பார்ப்பார் அவர். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் இந்த ஏரியாங்கிறது தெரியுது. நான் தைராய்டுன்னு நினச்சேன், செர்விக்கல் போன்ஸ்ன்னு நினச்சேன். இஎன்டியும் அதுதான், இஎன்டி ரிலேட்டடாக இயர் நோஸ் த்ரோட்டு, மெயினாக நோஸ், அது காது சம்மந்தமாக இயர் சம்மந்தமாக இருக்கிற ப்ராப்ளம். அது எப்படிங்கிறத தனி ஸ்லைட்லேயே நம்ம பார்ப்போம். ஒரு கிரகம் வியாதியை கொடுக்குதானா கொடுக்குது. ஆனால் சிங்கிள் எப்போவுமே ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரே ஒரு கிரகம் வியாதியை கொடுக்காது. 2 கிரகம் ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்தால் தான் ஒரு வியாதியை கொடுக்கும். எந்த 2 கிரகம் சேர்ந்தாலும் கண்டிப்பாக வியாதி உண்டு. சூரியன் சந்திரன் சேர்ந்தால் அதுக்கு, சூரியன் செவ்வாய் சேர்ந்தால் அதுக்கு, எந்த 2 கிரகம் சேர்ந்தாலும் அது வியாதியை கண்டிப்பாக கொடுக்கும். இது நம்பர் 1. அதுக்குள்ளே நட்பாக இருக்குது, பகையாக இருக்குது, இருக்கிற வீடு நட்பு வீடாக இருக்குது, பகை வீடாக இருக்குது, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். எந்த வீடாக இருந்தாலும் சரி 2 கிரகம் சேர்ந்தால் வியாதியை கொடுக்கும். அதுக்கு ஒவ்வொரு 2 கிரகம் சேரும்போது என்னென்ன வியாதிங்கிறத நம்ம தனித்தனியாக எலாபரேட்டாக நிறைய வீடியோஸில் பார்க்கலாம். எல்லா வியாதியை பற்றியுமே பார்க்கலாம். இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி நீங்கள் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ஓரளவுக்கு தரவாயிடும் இது. ஸோ 2 கிரகம் சேர்ந்தால் வியாதியை கொடுக்குமானா கொடுக்கும். இங்கே நட்சத்திரம் என்ன வேலை செய்யுது, நட்சத்திரத்தினுடைய பாதம் என்ன வேலை செய்யுது அப்படின்னா, அதுதான் என்ன அந்த உறுப்பில் எந்த பகுதிங்கிறத துல்லியமாக காமிக்குது. இப்போ இங்கே செர்விக்கல் போன் அப்படின்னா அந்த செர்விக்கல் போனில் எத்தனாவது, இப்போ
ஸ்பைனல் கார்டு அப்படின்னா இந்த எண்டில் L1 L2 எந்த சைடு. இப்போ இதுவே செஸ்ட் பகுதி அப்படின்னா, இதுவே லேடிஸாக இருந்தால் லாக்ரிமல் கிளாண்டு, புனர்பூசம், 4ஆம் பாதம். இப்படி அந்த என்ன இடம் பாதிக்கப்படுது, எப்படி பாதிக்கப்படுது. சில பேர் வந்து இந்த பிரஸ்டில் வந்து கட்டி இருக்குது, லம்ப் இருக்கும்பாங்க. புனர்பூசம் 4ஆம் பாதமாக இருந்து அது அடுத்த லெவலுக்கு எஸ்கலேட் ஆகும். அது அப்படி இல்லைன்னா அந்த அளவுக்கு ப்ராப்ளம் கிடையாது. இதுவே பூசத்தில் இருக்குது, ஆயிலத்தில் இருக்குது, ரொம்ப தள்ளி போயிடுச்சுன்னா பெருசாக பயப்பட வேண்டாம். ஸோ இருக்கிற அந்த நட்சத்திர பாதம் எந்த உறுப்புங்கிறத சொல்லுது. அந்த அதாவது ராசி வந்து அந்த ஆர்கனை சொல்லுது. இந்த இடத்துல கழுத்து பகுதி, வயிற்று பகுதிங்கிறத ராசி சொல்லும். 2 கிரகம் சேரும்போது கொடுக்குற வியாதி அந்த பகுதியில் வியாதி வரும். நட்சத்திர பாதம் துல்லியமாக என்ன பர்டிகுலர் ஸ்பாட் அஃபெக்ட் ஆகுது. இன்னும் கிளியராக சொன்னால் டாக்டர் ஸ்கேனிங், எக்ஸ்ரே, ஸ்கேன் ரிப்போர்ட்டு, எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ எல்லாத்தையும் வச்சு பார்க்குறத நம்ம இந்த துல்லியமாக இந்த ஜாதகத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை பாதத்தை வச்சு இன்னும் கிளியராகவே சொல்லலாம். இதுதான் இதில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் இது. மருத்துவ ஜோதிடத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிறீங்களோ அந்த அளவுக்கு கிளைண்ட்ஸுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரும். வரக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரும். அஸ்ட்ராலஜியே எனக்கு பிடிக்காது, அது அதை நம்ப மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட இதை வந்து நீங்கள் சொல்ல இதை நம்ப ஆரம்பிப்பாங்க. ஒன்று. இன்னொன்று, அடுத்த வருஷம் வரும், இன்னும் ஒரு 1.5-2 வருஷம் கழித்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வருங்கிறத முன்னாடியே சொல்லலாம். இப்போவே சொல்லிடலாம். நான் ஜென்ரலாகவே எங்கிட்ட வரவங்க அத்தனை பேர்ட்டையுமே நான் சொல்கிறேன் ஒன்று எங்கிட்ட வரவங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். என் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்லிவிடுவேன். எப்போ பேசினாலும், யார்கிட்ட பேசினாலும் வந்த உடனே மீதி எல்லாத்தோடையும் சேர்த்து மெடிக்கலும் நான் சொல்லுவேன். வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணிக்கங்கன்னு எல்லாத்தையும் ஸ்ட்ராங்காகவே சொல்லிவிடுவேன். அது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரே காரணம், எல்லாருமே வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரே காரணம், 1-2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பீரியடில் உங்களுக்கு இந்த இடத்துல ப்ராப்ளம் வரும். அப்படின்னா என்ன அப்படின்னா, ப்ரிவென்டிவாக இருங்க. ஒன்றுமே தெரியாமல் நம்ம கேஷுவலாக இருக்கும்போது வரக்கூடிய பிரச்சனை 100% இருக்கும். அதுக்கு உண்டான ப்ரிவென்டிவ் ஸ்டெப் எடுத்து நம்ம பண்ணும்போது ஹார்ட்லி ஒரு 15%, 20% ஒரு மாடரேட் லெவலில் இருக்குது. அப்போ வராதான்னா வரும், எப்படி இருந்தாலும் வரும். நம்ம ரொம்ப முன்னேற்பாடாக இருக்கும்போது அதுக்கு உண்டான ஹோம் ரெமெடிஸ்லாம் சாப்பிட்டு நம்ம தயாராக இருக்கும்போது இதை அவாய்ட் பண்ணலாம். அதுக்காக தான் முதல்லையே சொல்கிறது. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜிங்கிறது. இதை நம்ம இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக 2 கிரகம் சேர்ந்தால் எப்படி வேலை செய்யும், சனி சுக்கிரன் சேர்ந்தால், இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா ஸ்லைடும் நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜி பற்றி நம்ம பார்ப்போம். சனி சுக்கிரன் சேர்ந்தால் என்ன பண்ணும், சூரியன் செவ்வாய் சேர்ந்தால் என்ன பண்ணும், இது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நட்சத்திர பாதத்தை வச்சு பார்க்கலாம். 108 பாதமும் 108 அந்த ஆர்கனில் இருக்கக்கூடிய உறுப்புகளை குறிக்குது. ஒவ்வொரு பாதமும் ஒரு பர்டிகுலர் பார்ட்டை குறிக்குது. ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு 6-7 வியாதியை சொல்லுது. நட்சத்திரம் மாத்திரம் வியாதியை கொடுக்குமானா கொடுக்காது. இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று, 6-8 சம்மந்தப்பட்டால் இன்னும் உறுதியாகவே சொல்லலாம். சார், இவர் வந்து லக்ன யோகாதிபதி, இவர் வந்து வியாதியை கொடுக்க மாட்டாரா? அது எப்படி லக்ன யோகாதிபதி எப்படி வியாதியை கொடுப்பார்னா, யாராக இருந்தாலும், லக்ன யோகாதிபதியாக இருந்தாலும், லக்னத்துக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் இந்த வியாதியை கொடுக்கறதுல எந்த மாற்றமும் இருக்காது. லெவல் வேணால் குறையும். லக்ன யோகாதிபதி ரொம்ப நல்ல இடத்துல இருக்கார் அப்படின்னா லைட்டாக இருக்கும். ஒன்று கிரக சேர்க்கைங்கிறது எந்த அளவுக்கு நெருக்கமாக ஒன்றுக்கொன்று ஒட்டி இருக்கோ 100% ஸ்ட்ராங்காக இருக்கும் வியாதி. அது தள்ளி போக போக ஒரு 15 டிகிரி, 20 டிகிரி, 25 டிகிரிலாம் தள்ளி போக போக அந்த வியாதியினுடைய ட்ரேஸ் இருக்கும், பெரிய லெவலில் பாதிப்பு இருக்காது. இது எல்லாத்தையுமே நம்ம வரக்கூடிய ஸ்லைடில் பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டு. தேங்க்யூ வெரி மச்.